சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று தியானம் செய்ய போகிறோம். திருமுறை வழியில் தியானம் செய்ய போகிறோம். தியானம் அப்படின்னா மனத்தை ஒருநிலைப்படுத்துவது. அது மட்டும் அல்லாமல் நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்தை உணர்ந்து செய்வதோ உணர்ந்து இருப்பதோ தான் தியானம் என்று சொல்லப்படுவது. தியானத்தை நமக்கு முதலில் சொல்லிக் கொடுத்தது திருமுறைகள். அதனால் திருமுறை வழியிலேயே நாம் இப்போ தியானம் மேற்கொள்ள போகிறோம். அமைதியான ஒரு இடத்துல ஒரு பாய் அல்லது ஏதாவது ஒரு துணி விரிச்சிட்டு அமைதியாக உட்கார போகிறோம். கீழே உட்கார முடியாதவங்க ஒரு சேர் அல்லது ஒரு பலகை மாதிரி போட்டு அதில் உட்காந்துக்கலாம். முடிந்த அளவு முதுகுத்தண்டு நேராக இருக்கும் மாதிரி பார்த்து கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல கண்ணை மூடிட்டு நல்ல மூச்சு இழுத்து, அதாவது மூச்சு பயிற்சி என்பது நமக்கு திருமுறைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்னா, நாம் பாடும்போது நம்மளுடைய நுரையீரல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல மூச்சு பயிற்சி செய்துவிட்டு பாடலை பாட ஆரம்பிக்க வேண்டும். அந்த கணக்கில் 3 முறை இப்போது நாம் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விட போகிறோம். முதல்ல நல்ல மூச்சை முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இழுத்துட்டு கொஞ்ச நேரம் உள்ளே வச்சுட்டு அப்புறம் வெளியில் விட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இதே மாதிரி அடுத்த ஒரு மூச்சு உள் இழுத்து வெளியில் விட போகிறோம். மூன்றாவது சுற்று. ஆரம்ப நிலையில் கணக்கெல்லாம் வைக்க வேண்டாம். ஆனால் போக போக உள் இழுக்கிறது எவ்வளவு நேரம், உள்ளே தங்க வைக்கிறது எவ்வளவு நேரம், வெளியில் விடுறது எவ்வளவு நேரம்னு போக போக பார்க்கலாம். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம். 3 தடவை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்ட பிறகு இப்போது கண்களை மூடிக்கொண்டு கைகளை சின்முத்திரையில், அதாவது சின்முத்திரைன்னு சைவத்தில் சொல்கிறது என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆள்காட்டி விரலை நன்றாக மடக்கி கட்டை விரலோடைய அடிப்பாகத்தில் தொடுவது போல. கட்டை விரலோடைய நுனி, மேல் நுனியை தொடக்கூடாது. ஏன்னா கட்டை விரல் என்று சொல்லப்படுவது சிவபெருமான். பெருமானுடைய திருவடியைத்தான் அடைவது என்பது சைவத்தின் நம்பிக்கை. அதனால் ஆள்காட்டி விரல் நன்றாக மடங்கி கட்டை விரலோடைய கீழ்ப்பகுதியில் தொட்டுட்டு இருக்கணும். மற்ற 3 விரல்கள் நன்றாக நிமிர்ந்து இருக்குமாறு கையை வச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல கண் மூடி உட்கார போகிறோம். இப்போ கண்ணை மூடியாச்சு இல்லையா? நம்ம முன்னாடி நம்ம ஆத்மநாதரை கொண்டு வந்து நிறுத்தணும். அதாவது இது எல்லாமே மனதால் நாம் செய்ய போகிறோம். உடல் எங்கேயுமே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனசால் நம்ம ஆத்மநாதரை முதல்ல நம்ம முன்னாடி கொண்டு வந்து அழகான ஒரு தங்க பேழையில் அவரை உட்கார வைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அழகாக அமர்ந்திருக்கிறாரு நம்ம முன்னாடி, ஜெகஜோதியாக ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. நமக்கு அருள் பாலிப்பதற்காகவே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போது நல்ல அழகான மலர்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மலர்களை எடுத்து ஒன்று ஒன்றா நாம் வந்து சாமிக்கிட்ட கொடுக்குறோம். ஒரு மலரை எடுத்து அவருடைய திருவடியில் வைக்கிறோம். அப்படியே நினச்சி பாருங்கள். ஒரு மலர் எடுத்து அவருடைய திருவடியில் வைக்கிறோம்.
அப்படியே இன்னொரு மலர் எடுத்து அவருடைய திருமுடியில் வைக்கிறோம். அவரை சுற்றி மலர் அலங்காரங்கள் செய்கின்றோம். முழுவதுமாக மலரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார். இப்போ நாம் உட்கார்ந்த மேனிக்கே முதல்ல நம்மளுடைய தலையில் கவனத்தை செலுத்தணும். நம்மளுடைய தலை எதற்காக பெருமான் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா, அவரை வணங்குவதற்கு. மனசார உங்கள் உடம்பெல்லாம் வளைய வேண்டாம், மனசார நீங்கள் பெருமானுக்கு நமஸ்காரம் செய்வதாக, வணங்குவதாக அப்படியே உங்கள் மனத்தை அங்கே செலுத்த வேண்டும். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதை அப்படியே அனுபவிங்கள். பெருமானை நோக்கி வணங்கின தலை அப்படியே பெருமான் அங்கே முன்னாடி இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது நம்ம கவனத்தை கொஞ்சம் கீழ் இறக்கி நம்ம கண்களுக்கு கொண்டு வர்றோம். கண்கள் மூடிதான் இருக்குது, ஆனால் அகக்கண்களால் நம்ம ஆத்மநாதரை நம்ம பார்க்குறோம். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. பெருமான் ஆத்மநாதரில் அந்த இலிங்கத் திருமேனியில் அழகாக நமக்கு ஆடிக்கொண்டு காட்சி கொடுப்பது நமக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அவருடைய அழகை, அவருடைய நடனத்தை அப்படியே நாம் ரசித்து உள்வாங்குவோம். நம்ம கவனத்தை இப்போ லேசாக அப்படியே நம்ம காதுகளுக்கு கொண்டு போகிறோம். செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. பெருமானோடைய பேச்சு, அவருடைய திருச்சிலம்போசை, எல்லாரும் பாடுற திருமுறை, அவர் ஆடிக்கொண்டு இருக்க அங்கே வேதங்களும் திருமுறைகளும் ஒலித்து கொண்டிருக்க, அங்கே சங்கநாதங்கள் முழங்கிக் கொண்டு இருக்க, நம்ம ஆத்மநாதர் அங்கே நின்று அதை ரசித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதை நாம் உணர முடியும். நம்ம உடம்பு எங்கேயுமே அசையலை, ஆனால் நம்ம செவிகள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அப்படியே நம்ம கவனத்தை நம்ம மூக்குக்கு கொண்டு வருவோம். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். பெருமானோடைய அந்த மலர்கள் போட்டிருக்கிறதும் சந்தனமும் குங்குமமும் திருநீரும் பன்னீரும் பாலும் தேனும் தயிரும் எல்லா விதமான வாசனைகளும் கலந்து நமக்கு பெருமானை அப்படியே நமக்கு உள்ளே கொண்டு வர்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். ஏன்னா மூக்கு வழியாக நமக்கு இப்போ ஆத்மநாதர் நம் உள் இறங்குகின்றார். அந்த வாசனையில் நுகர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போம். இப்போ அப்படியே நம்ம கவனம் வாய்க்கு வருது. நம்மளுடைய வாயில் கவனத்தை செலுத்தி, வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். பெருமானை பார்த்து பல்லாண்டு போற்றி போன்ற அழகான பதிகங்களை நமது வாய் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. மனசார நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாயால் எதுவும் சொல்லலை, ஆனால் மனசார
போற்றி போற்றின்னு பெருமான போற்றி வாழ்த்தி துதித்து கொண்டிருக்கின்றது நம்மளுடைய வாய். அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி நம்ம நெஞ்சுக்கிட்ட நம்மளுடைய கவனம் வர வேண்டும். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். பெருமான் இப்போது முழுவதுமாக நம் உள்ளத்தில் நம் நெஞ்ச தானத்தில் அப்படியே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை ஆவாகனம் செய்திருக்கிற ஆலயம் நம்ம இருதயத்தானம். அங்கே ராஜா மாதிரி வீற்றிருக்கின்றார். அழகான ஒரு ஜோதி வடிவத்தில் அவர் நம்ம நெஞ்சில் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அதை அப்படியே கொஞ்ச நேரம் உள்வாங்குவோம். அழகாக இருக்கின்றார் இல்லையா? அப்போ நாம் சும்மா உட்கார்ந்துருக்கலாமா? அப்படியே நம்மளுடைய கவனம் நம்ம கைக்கிட்ட போகணும். கை ஆட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சின்முத்திரையில் இருந்து நாம் மாற வேண்டாம். மனசார நம்ம கைகளுக்கு நம்ம கவனத்தை கொண்டு போகிறோம். கைகால் குப்பித் தொழிர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். பெருமானை பார்த்து கைகள் கூப்பி தலைக்கு மேல் கூப்பி அப்படியே ஒரு ஆட்டம் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே அப்படியே அதிலேயே லயித்து இருக்க போகின்றோம். நம்ம உடல் ஆடவில்லை, நமது கைகள் அசையவில்லை. சின்முத்திரையில் நம்ம காலில் தொடையில் வச்சா மாதிரி அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம மனசார கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம் பெருமான் முன்னால். அப்படியே இப்போ நம்ம கவனம் உடல் முழுவதுமாக செல்கின்றது. ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ் ஆக்கையால் பயன் என். நம்ம ஆத்மநாதர் நம்ம உள்ளத்தில் இப்போது குடிகொண்டிருக்கின்ற ஆத்மநாதரை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். மனசார வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவரை பார்த்து அந்த அழகில் மயங்கி அதில் கூத்தாடிக்கொண்டு அவரை ரசித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கவனம் இப்போ லேசாக கீழே இறங்கி கால்கள், நம்ம கால்களுக்கு கவனத்தை செலுத்துகின்றோம். கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன் என். பெருமானோடைய ஆலயங்கள், நம்ம ஆத்மநாதர் எந்த ஆலயத்தை சேர்ந்தவர் என்பது அவரவர்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அண்ணாமலையாராக இருந்தால் கிரிவலம் வருவதாக அப்படியே நினைத்து கொள்ளுங்கள். மருந்தீச பெருமானாக இருந்தால் அந்த கோயிலை அப்படியே நாம் வலம் வருவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். உடல் அசைய போகிறது கிடையாது, மனசார நாம் நடக்கிறோம். இந்த கால்கள் எதற்கு கொடுத்திருக்கின்றார் பெருமான் அப்படின்னா அவரை வலம் வருவதற்குத்தானே. அப்போ நாம் இப்போ நடந்து போகிறோம். நடந்து போனால் கால்களில் என்ன உணர்வுகள் வருமோ அந்த உணர்வுகளை நாம் இப்போ உணர போகிறோம். கால்கள் நடப்பதனால நம்மளுடைய அந்த தசைகள்லாம் இறுகும் இல்லையா? அது நமக்கு உணர வைக்கின்றார் பெருமான். அழகாக சுற்றி வந்துட்டோம். ஒரு முழு கிரிவலமும் முடிச்சிட்டோம். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. மனசில் இருக்கிற, நம்ம நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கின்ற நம்ம ஆத்மநாதரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகின்றோம். இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன் கொலோ. அவருடைய திருவடியில் நம்மளை முழுவதுமாக சரண் கொடுத்து விட்டோம் என்ற அந்த எண்ணம் நமக்கு இப்போது முழுவதுமாக வருகின்றது. மனசார நினச்சி பாருங்க, நம்ம நெஞ்சத்தில் இருக்கிற
நம்ம ஆத்மநாதருக்கு இப்போ நாம் சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறோம். நம்ம உடல் அசையலை, நம்ம கைகளில் இருக்கிற சின்முத்திரை மாறலை, நம்ம மூச்சு சுவாசம் அப்படியே இருக்குது. மனசார நாம் பெருமானுடைய திருவடிகளில் சரண் புகுந்திருக்கிற மாதிரி நாம் இப்போ அந்த உணர்வுகளில் இருக்கிறோம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி கண்டு கொண்டேன். மனசில் இருக்கிற பெருமானை தேடி கண்டு கொண்டேன். நமக்கு என்று இருக்கின்ற ஆத்மநாதரை தேடி கண்டு கொண்டேன். இத்தனை நாள் வெளியில் இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டிருந்த நமக்கு தேடி என்னுள்ளே இருக்கின்றார் என்று கண்டு கொண்டேன். நம்ம உடல் எதற்காக பெருமான் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா, தியானத்தின் மூலமாக அவரை அடைவதற்கு. அப்படியே அவரை போற்றி துதித்து பாடி அப்படியே இருப்பதாக கொஞ்ச நேரம் அதிலேயே இருப்போம். இப்போ நம்ம நெஞ்சத்தில் வச்சிருந்த ஆத்மநாதரை அப்படியே கொண்டு வந்து நம்ம நெத்தி பொட்டுகளுக்கு நடுவில் கொண்டு வந்து, நெத்திக்கு நடுவில் புருவ மத்தியில் கொண்டு வந்து அவரை ஆவாகனம் பண்ணிட்டு பெருமானை தொட்டு வணங்குவதாக எண்ணிக்கொண்டு, இப்போது 2 கைகளையும் சின்முத்திரையில் இருந்து எடுத்து நன்றாக தேய்த்து 2 கண்களிலும் ஒற்றி மெதுவாக உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். அருமையான தியானத்தை கொடுத்த பெருமானுக்கு மனம் மொழி மெய்களால் நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.